இப்போது இந்த நொடி இந்த பர்சனோட மனசில் என்ன இருக்குது ஒளிஞ்சிட்ருக்கு, உங்களை பற்றி என்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு, இது வந்து இந்த நொடி நினைவுகள் இல்லை, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். பார்க்கலாம் என்ன எமோஷன்ஸ் இன்றைக்கி வெளியில் வருது, சோகமாக சந்தோஷமாக என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப அமுக்கமான நாள் தான், நம்ம தோணுனாலும் வெளியில் வர மாட்டேங்குது ஃபீலிங்ஸ். மேபி உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. வா, பெரிய பிளான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது சர்ப்ரைஸாக அவங்களுக்கு. எ ட்ரூ லவ் ஸ்டோரி நெவர் எண்ட்ஸ். ஒரு உண்மையான காதல் எப்போயுமே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் மை ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி லவ். நீங்கள் தான் அவங்களோட முதல் காதலும் கடைசி காதலும். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்கே ஆரம்பிக்கிறாங்க எங்கே முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மேபி கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியில் போகலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டேட் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பீச், குளங்குட்டை, கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா இது லேக். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் அ வாட்டர் பாடி, பியூட்டிஃபுல் நேச்சுரல் சீன், ஒரு முள்நிலா, மேபி பௌர்ணமி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு. ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. வாவ், திரும்பவும் பாட்டம் டேக்கில் எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் பியூட்டிஃபுல் பட் அவர்ஸ் இஸ் மை ஃபேவரட். உங்களுக்கு நிறையா காதல் கதை கேட்டு பழக்கம் போல். ஆனால் உங்களோட காதல் கதை ரொம்ப ரொம்ப யூனிக்கான காதல் கதை. இப்போ வெளியில் இருக்கீங்க, இட்ஸ் லைக் இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் சர்ஃபேஸ் லெவலில் இருந்தீங்க, அதாவது காலை நினைக்கல, எதுவுமே பண்ணல, ஆனால் எமோஷன்ஸ் இருக்குது. ரெண்டு பேரும் தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கி வர போகிறீங்க. ஏன்னா போட்டில் தண்ணி மேலே போகிறதுங்கிறத வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் டெஸ்டிங் த வாட்டர்ஸ். டீசெண்டாக சொல்லணுன்னா இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு ட்ரை சம்திங், நாட் ஃபிசிக்கலி, எமோஷ்னலாக. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் சொந்த விஷயம். இட்ஸ் லைக் நான் இங்கே பார்க்குறத சொல்கிறேன். என்ஜாய் யுவர் லைஃப், பட் அதே சமயம் வந்து ரொம்ப கமிட்டடாக இருங்க. நீங்கள் எந்த விஷயங்கள் வேணால் பண்ணலாம், பட் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க லாயலாக இருக்கும்போது எதுவுமே தவறில்லை. பட் அந்த லாயல்ட்டி கடைசி வரைக்கும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த பர்சன் சொல்கிறாங்க. நீ என்னை நம்பலாம், கடைசி வரைக்கும் நான் வந்து உன்னை கைவிட போகிறது இல்லை. இட்ஸ் லைக் கைவிடுறது அந்த சீனுக்கு போகல நம்ம, பட் உங்களோட தான் இருக்க போகிறாங்க. இந்த லவ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த பர்சனுக்கு. அவங்க ஹார்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. இன்றைக்கும் வாட்டர் டு த ஓஷன் அப்படின்னு வராமல் இருக்கணும். ஏதோ ஒரு லக்கி விஷயம் நடக்க போது உங்கள் வாழ்க்கையில். கடவுளோட பிள்ளையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துருச்சு. புது ஆரம்பம் இருக்குது. ஸோ பிள்ளையார் வந்து அதுவும் இட்ஸ் லைக் அரளி வருது. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். முருகரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஹக் வந்துருச்சா? இந்த ஹக் ஹார்டர் லாஃப் லவுடர் லவ் லாங்கர் வந்து நம்ம சேனலோட லோகோ கூட போட்டுடலான்னு நினைக்கிறேன். இது எல்லா ரீடிங்லேயும் வந்து இது தப்பாமல். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மை ஃபேவரட் பிளேஸ் இஸ் இன்சைட் யுவர் ஹக். நான் சொல்லலை நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக போகிறீங்க அடுத்ததுன்னு. இவ்வளோ நாளாக நீங்கள் சர்ஃபேஸ் லெவலில் இருந்திருக்கலாம், இல்லைனா பட்டும் படாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா காதல் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவங்க வந்து காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிற சுச்சுவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இவங்க ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இவன் நல்லா ஸ்லோவாக போனதுக்கும் சேர்த்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஓ மை காட், யூ ஓன்ட் பிலீவ் இட். இங்கே பாருங்கள், இதில் பாட்டம் டெக் கார்டும் 10 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, வயசானவங்க எனர்ஜி. இப்போ பாருங்கள், இப்போ ஆரம்பிக்கிற இந்த காதல் வந்து உங்களோட கடைசி காலம் வரைக்கும் துணை வரும். ஸோ இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் லவ். அதுக்கு முன்னாடி சில எனர்ஜி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எம்ப்ரேஸ், தழுவிக்க சொல்கிறாங்க. ஹக்கு, எம்ப்ரேஸு ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு த இன்னர் பீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. அட் டைம்ஸ் வி மஸ்ட் அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். தெர் இஸ் நோ பாயிண்ட் ட்ரைங் டு சேஞ்ச் தட் விச் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் எனி திங், எஸ்பெஷலாக டோன்ட் ப்ளேம். இங்கே பார்த்தீங்களா அழகான யூனியன். நான் ஒரு கொஞ்சம் கை வச்சு மறைச்சிக்கிறேன். இட்ஸ்ல நான் ரொம்ப வல்கராக இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா யூனியன், ஃபிசிக்கல். நான் சொல்லலை, பொறுத்துடுங்க. நீங்கள் எங்கே போய் முடிய போகிறீங்கன்னு பாருங்கள். இட்ஸ் லைக் அவசரப்படாதீங்க. அவங்க ஏதோ பெரிய பிளான் வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்டர் பிளான், செக்ஷுவல் யூனியன். Honor the place in one another where you are one eternal soul. For there you will find true bliss. இந்த காதலோட யூனியன் வந்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் சரி பிரபஞ்சத்துக்கும் சரி. இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம்,
ட்வின் ஃப்ளேமோட ஃபிசிக்கல் யூனியன் வந்து இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். உங்களோட யூனியன் பிரபஞ்சத்தோட செலிப்ரேஷன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டு ஸ்ட்ரகிள்லாம் முடிச்சு ஹீல் ஆகி ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் யூனியன் நடக்கிறது இட்ஸ் லைக் அ பிரபஞ்சத்தோட ஒரு வெற்றி விழா மாதிரி. அவங்களோட பிளான் வந்து ஒரு ஹிட் அடிச்சிருச்சு, அப்பா ஒரு பிளான் சக்ஸஸ்டா அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி. ஸோ அது க்ரௌன் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் யூனியன் தான். பிகாஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் சோல் வந்து அந்த ஈகோலாம் இல்லாமல் இருக்க ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான தருணம். ஸோ அது வந்து உங்கள் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. மேபி உங்கள் பர்சன் இந்த ரீடிங் மூலம் ஹிண்ட் கொடுக்கலாம். மேபி கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, சம்திங். ஏன்னா ஃபிசிக்கல் பற்றி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன். ஸோ திரும்ப உங்கள் பர்சன் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, என்ஜாய் யுவர் லைஃப். பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சொல்கிறாங்கன்னா பார்க்கலாம். எங்கள் பர்சன் அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஓ, உங்கள் பர்சனை தடை இருக்குது, ஏதோ ஒரு தடை இருக்குது. ஓ, இதுக்கு கண்டிப்பாக தடுக்க பார்ப்பாங்க. உங்கள் கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி நடக்கும். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வச்சுட்ருக்காங்க, சொல்கிறேன் என்னென்னு. பட் இது என்ன நரி விஷயம், ரெண்டு நரி இருக்குது பாருங்கள். ரெண்டுக்குள்ளே நரி வந்து வேலை பார்க்குது. மேபி உங்களை பற்றி உங்கள் பர்சன்கிட்ட தப்பாக பேசலாம் அவங்க இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு. பட் உங்கள் பர்சன் இதுக்கெலாம் விழுவாங்களா? லெட்ஸ் ஆஸ்க். வேர் இஸ் மை டெக்? எங்கே போச்சு? கேட்டுருவோம். என்ன இந்த குள்ளநரியுடைய பலிதம் வந்து பிளான் வந்து பலிதமாகுமா அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பர்சன்கிட்டே கேட்போம். அவங்க விட போகிறாங்களா இந்த ட்ராப்புக்கு, இல்லைனா அவங்கள தேடி வர போகிறாங்களா? லுக் அட் திஸ் நியூ பிகினிங் ஃபுல் கார்டு. அவங்க கிடைக்கிறாங்க முட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி இன்னைக்கு. வெரி பியூட்டிஃபுல் ரீடிங், ஐ லவ் இட். ஹேங்க்டு மேன். இப்போது கண்டிப்பாக இது வந்து நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன், இல்லைனா வந்து ஒரு பாஸில் தான் இருக்குது. ஆனால் இட்ஸ் லைக் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஜெட் மாதிரி நீங்கள் மேலே போக போகிறீங்க. ஓ மை காட், 10 of cups again, 2 of cups, 10 of cups. லுக் அட் திஸ், த எனர்ஜி. நீங்கள் ரீசெண்டாக எதாவது செஞ்சீங்களா உங்கள் பர்சனை? அதுதான் வந்து இந்த எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு காரணமாக இருக்குது. இல்லைனா வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் செய்ய போகிறீங்க. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இருக்கனால சொல்கிறேன். இட்ஸ் லைக் நீங்கள் இந்த காமிக் எனர்ஜி, உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த எனர்ஜி இந்த பக்கம் இருக்காது, ரெண்டுமே அந்த பக்கம் பார்த்துட்ருக்கு. உங்கள் பர்சன் வந்து இந்த பக்கம் பார்த்துட்ருக்காங்க. யாராவது வந்து உங்களை பற்றி எதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு செமத்தியாக உண்டு. உங்கள் கிட்ட கூட யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, நீங்கள் செஞ்சு விட்ருவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் உங்கள் பர்சனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருங்க, பத்திரிக்கை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சராக இருக்க போது திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது முட்டாள்தனமாக ட்ரை பண்ணாங்கன்னா பண்ணு வாங்கட்டும், ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, உங்கள் கூட கடைசி வரைக்கும் வாழ்கிறது அப்படின்னு. எதை மிஸ் பண்ண பார்க்குறாங்க? பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத அவங்க தடுக்க பார்க்குறாங்க. எந்த மாதிரி செய்கிறாங்கன்னா எனர்ஜி மேனிப்புலேஷன்ஸ். மேபி இது உங்கள் பர்சனை உங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் நிறையா எனர்ஜி மேனிப்புலேஷன் போயிட்டுருக்கு, அதை நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. கர்மா, மேபி ஃபேமிலி இன்வால்வ்டு. இதில் ருப்பான்சல் ஸ்டோரி. நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு இருக்கிற இடத்துல சந்தோஷமாக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஊழலெல்லான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுருங்க. இல்லைனா வந்து ஒரு பச்சோந்தியை வளர்த்த முடிச்சா கூட வளர்த்திக்கிட்டு இருங்க. உங்கள் பர்சன் கூடிய சீக்கிரம் வந்து சேர்ந்துருவாங்க. எங்கே இருந்தீங்கனாலும் தேடி வருவாங்க. அதை தான் இந்த ரீடிங் மூலம் சொல்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சாலும், எந்த சூன்யக்காரி சூன்யம் பண்ணி உங்களை எங்கே கொண்டு போய் 7 கடலுக்கு அப்பால் கொண்டு போய் வச்சாலும் பறந்தாவது வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப மெஜிஷியன். இங்கே பாருங்கள், அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. யாரை என்னவோ பண்ணுங்கடா, நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய மேனிஃபெஸ்டேஷனில். ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட எல்லா டூலும் இருக்குது. பிரபஞ்சமே இந்த பர்சனுக்கு ரொம்ப துணையாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட காதல் ரொம்ப தூய்மையான காதல், கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ அதனால தான் பிரபஞ்சம் அவங்களோட வேண்டுதலுக்கு தலை வணங்குறாங்க. அதனால தான் இந்த காமிக் எனர்ஜினால் உங்களோட காதலை ஒன்றும் பண்ண முடியல. தேர் பிளானிங் சம்திங். அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எனக்கு கொஞ்சோண்டு டைம் வேணும், கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? வாவ், இன்றைக்கி ரீடிங் வேறு லெவல். 2 of cups, எகெயின் 2 of cups எனர்ஜி இங்கே இருக்கிறது. உங்களை பிரிஞ்சிருக்கிறது இந்த பர்சனுக்கு சத்தியமாக சந்தோஷமான விஷயமே கிடையாது. ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். ஆனால் அதை பொறுத்துக்கிறாங்க. எதுக்காக? அவங்க வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்களாம். உங்களை வந்து இப்படி தான் பார்த்துக்கணும், இல்லைனா இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தூம்னு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. 6 of cups, they love you so much. past life connection. இங்கே பாருங்கள், டெய்லி ட்ரீமில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களோட ட்ரீமில் வாழ்ந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அது ரியல் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
ரொம்ப வேதனையாக இருக்குது. இட்ஸ் லைக் அ பெயின்ஃபுல் சுச்சுவேஷன். பட் இதை தாங்கிக்கிறதுக்கு காரணம் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் சண்டைலாம் இல்லாமல், இல்லைனா வந்து சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சால்வ் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனே தவிர வேறு வந்து எந்த விதமான வேறு எண்ணங்கள் எதுவும் இல்லை. நான் வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன், அப்படியே முழுங்கிட்டு தமிழில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஷோ ஆஃப் சோட்ஸ் இந்த பர்சன் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் சோட்ஸ். இப்போது நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்கீங்க. அதுதான் ருப்பான்சல் ஸ்டோரி. நீங்கள் டவரில் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, தூங்கிடுங்க. ரொம்ப போர் அடிச்சுன்னா தூங்கிடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு. கவலைப்படாது, கோபப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெஷலாக. ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. அவங்களும் உங்களுக்கு சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை பொறுத்த வரைக்கும், இந்த காதலை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து உன்னோட எனர்ஜிக்கு சலைச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ப் சோட்ஸ் இட்ஸ் லைக் கிங் ஆஃப் கப்ஸ். ஏன் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி? கிங் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. உண்மை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு உண்மை தான் வரும். சில சமயம் தயங்கலாம், அது உங்களை காயப்படுத்தலாங்கிறதுக்காக, பட் அப்பயும் உண்மையை சொல்லிவிடுவாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். இந்த குயின் ஆஃப் சோட்ஸ் தேடி இந்த கிங் ஆஃப் சோட்ஸ் நிச்சயமாக வருவாங்க. மேபி அவங்க இப்போ எங்காவது வெளி இடங்களில் இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது பில் பண்ணிகிட்ருக்கலாம். 6 ஆஃப் கப்ஸ். 6 ஆஃப் கப்ஸ் திரும்பவும் சொல்கிறாங்க அதே தான். இப்போ பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸ்லேயே இருக்கேன். ஆக்சுவலி இது கிங் ஆஃப் சோட்ஸ். கிங் ஆஃப் சோட்ஸ், 6 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் சோட்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச், மேட் ஃபார் ஈச் அதர். மார்க் மை வேர்ட்ஸ். இந்த ரீடிங் வந்து யாருக்கு ரெசனேட் ஆகுதோ நாய் கூட குழச்சி ஆமாம் சொல்லுது. இதுக்கு மேலே ரீடிங் பண்ணால் அது என்னை கடிச்சு வச்சிரும். ஸோ ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.